பேல்பூரி ரெடி ஆயிடுச்சு. இல்லை கொஞ்சம் கூட எண்ணெயே சேர்க்காதனால பீனட்ஸ் பூரி எல்லாமே ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட் தான், வெஜ்ஜீஸ் எல்லாம். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக உங்கள் குழந்தைங்க கொடுக்கலாம். 2+ இயர்ஸ்க்கு இது கொடுங்க. ஓகே, இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம். பீனட்ஸோட சேர்த்து எடுப்போம். புடி நல்லா கிரன்ச்சியாக வருது. இப்போ நான் வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறேன். கண்டிப்பா உப்பு காரம் அந்த லெமனோட புளிப்பு எல்லாமே சேர்ந்து சூப்பரா இருக்கு. ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிக்கி சிஸ்டர்ஸ். வந்த சமையல் போனா சதப்பல். ஓகே, நீங்க மிக்கி சிஸ்டர்ஸ்ல ஒரு சூப்பரான டேஸ்டியான குயிக்கான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போறோம். எஸ் ஆஃப் கோர்ஸ். அது என்னன்னா எல்லாருக்கும் ஃபேவரட்டும் கூட, ஹெல்தியும் கூட. என்னன்னா இட்ஸ் none other than பேல்பூரி. எஸ் ஆஃப் கோர்ஸ், பேல்பூரி ஒன் ஆஃப் மை ஃபேவரட்டும் கூட சொல்லலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை கடையில் வந்துட்டு ஒரு 30-40 கொடுத்து வாங்கிறதுக்கு வீட்லயே ரொம்ப சட்டுப்பட்டுன்னு செஞ்சலாம். எப்படி செய்யலாம் நம்ம சேனல்ல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, ரெடி. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். மிக்சிங் பவுல்ல ஒரு பாதி சாப்டு ஆனியன், பாதி சாப்டு தக்காளி, ஃபைன் சாப்டு கேரட், இல்ல மாங்காய் கூட போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம்தான், என்ன வேணா போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு ஃபைனலா ரோஸ்டட் பீனட், ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த பீனட் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் வந்து அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக ஃபைன் சாப்டு கொத்தமல்லி அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு த மெயின் இன்க்ரீடியன்ட் ஆஃப் திஸ் டிஷ். ஆமாம், என்னது நீ? பொரி. எஸ் ஆஃப் கோர்ஸ். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸாக கொடுத்துருங்க. லாஸ்ட்டாக பொரியை சேர்த்துக்கலாம். பொரியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். நம்ம சேர்த்த இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா குயிக்கான ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ அதுக்கு இடையில வந்துட்டு நேற்று நான் திடீர்னு ஒரு விஷயம் யோசித்தேன். என்னன்னா, இப்போ நான் பாப்பாக்கு நேற்று சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தேன். அது நான் வந்து ஜென்ரலாக நாங்கள் ஃபோன் காட்ட மாட்டோம். இவ்வளவுமே சரி நானுமே சரி ஜென்ரலாக ஃபோனு அந்த மாதிரிலாம் காட்ட மாட்டோமா. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே டிவி ஃபோன் ஏதாவது இங்கே பாருன்னு காட்டுற மாதிரி ஆயிடுது சிச்சுவேஷன். ஏன்னு எனக்கு தெரியல, எப்படியும் அது வந்துடுது எவ்வளோதான் நம்ம கண்ட்ரோல் பண்ணாலுமே. அப்போதான் நான் யோசித்தேன், ஐயோப்பா நம்ம சின்ன வயசுல நம்மளுக்கு எப்படி சாப்பாடு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த டைம்ல வந்து இந்த மாதிரி ஃபோனோட ஃபெசிலிட்டிஸ், டிவி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கம்மி தான். ஆமாம். அப்போ நம்ம சின்ன வயசுல எப்படி நம்ம சாப்பிட்டோம், நம்மளுக்கு எப்படி சாப்பாடு ஊட்டியிருப்பாங்க, அதெல்லாமே நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். டீப் திங்கிங் மாதிரி. ஆமா, நிஜமா. ஏன்னா இப்போ நிலாவை கட்டி, டாக் இப்போ போற காக்காவை கட்டி, நாய் கட்டி அந்த மாதிரி சாப்பாடு கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம இந்த காலத்து பசங்கிட்ட அது நம்மளுக்கு இப்போ வேலைக்கு ஆக மாட்டேங்குது. ஏதாவது ஒரு கட்டத்துல பயங்கர ஸ்மார்ட்டா வேற இருக்காங்க. ஸ்மார்ட்டா இருக்காங்க. அந்த போன் காட்டுற மாதிரி சிச்சுவேஷன் வந்துருது. லாஸ்ட்ல 2 வாரம் கொடுக்கும் போது கூட. இன்னொன்னு என்னன்னா, நம்ம வந்து பொம்மை போனை கொடுத்தா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருது. ஆமா, இப்ப நெஜம் ஸ்மார்ட் போன் மாதிரியே பொம்மை போன் நிறைய அதை அப்படியே பார்த்துட்டு தூக்கி நோட்டி இருக்குங்க. நெஜ போனை கொடுங்க. அந்த மாதிரி அது வந்து டச்சா இருக்குல்ல, நம்ம யூஸ் பண்ணுவோம் பட்டன், அதனால யாரும் நமக்கு அவ்வளவு இது பண்ண மாட்டாங்க. இப்ப டச்சா இருக்கனால நவுத்து அதுங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் நினைச்சேன், நம்ம அம்மாலாம் நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு சாப்பாடு கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு. நம்ம கொஞ்சம் சேட்டை பண்ணாம நம்ம சாப்பிட்டோன்னே வையேன். இருந்தாலும் ஒரு குழந்தைங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அடம் பிடிக்கும் தான். டக்கு டக்குன்னு வாயில வாங்கிக்காது. அப்ப நம்மளுக்குலாம் எப்படி கொடுத்துருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்கன்றது எனக்கு அது ஃபீல் ஆச்சு. கண்டிப்பா. ஏன்னா அது வேற லெவல் ஹேண்ட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். எல்லா என்ன மதர்ஸ் சொல்லலாம், எல்லா ஏர்லி ஜெனரேஷன் மதர்ஸ் எல்லாருக்கும் ஹேட்ஸ் ஆஃப். அவங்க வந்துட்டு நம்மள வந்துட்டு எந்த ஒரு பெரிய ஃபெசிலிட்டிஸுமே இல்லாம இப்ப நிறைய குழந்தைங்களுக்கு வந்துட்டு இது வந்துருச்சு, அதனால் பேபி சீட்டர்ஸ் மாதிரிலாம் வந்துருச்சு. அதில் அழகாக வச்சு ஊட்டுறாங்க, வெளியே கூட்டு போகிறாங்கன்னா நிறைய ஃபெசிலிட்டிஸ் இப்போ இருக்குது குழந்தைங்களை வளர்க்கறதுக்கு. ஆனால் இப்போ ஒரு இருக்கிற குழந்தைங்களை வளர்க்கதான் கஷ்டமாக இருக்குது.
பட் அந்த டைம்ல நம்ம இது எதுவுமே இல்லாம நம்மள வந்து அழகா கொண்டு வந்துட்டாங்க. பேரண்ட்ஸ் அவங்க எல்லாருக்குமே ஹேட்ஸ் ஆஃப். Yes, of நீங்க எந்த மாதிரியான பேரண்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நாங்க வந்து ஃபோன் விஷயத்துல ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் காட்டவே மாட்டோம். எப்பயாச்சும் ரொம்ப ரேரா தான் டிவியில வந்துட்டு காட்டுவோம். ஸோ நீங்க எந்த மாதிரிலாம் பேரண்டிங் பண்றீங்க, இன்னும் வேற எந்த மாதிரிலாம் பண்ணலாம், அதாவது அது கூட டிவி யூஸ் பண்ணாம வேற எப்படி வந்துட்டு குழந்தைங்களை வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. Especially during feeding time. ஆமா, ஏன்னா அது பத்தி சாப்பாடு விஷயம் பெரிய ஒரு விஷயமா இருக்குது. சோ பாத்தலாமா? பாத்தலாம். ரெடி ஆயிடுச்சு. பேல் பூரி கொடுத்தாச்சு. நல்லா மிக்ஸ் கொடுத்தாச்சு. நம்மளோட பேல் பூரி குயிக்கா ரெடி அந்த ஆயிடுச்சு. கேப்ல நான் என்னோட ஃபீலிங்ஸையும் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். ஃபீலிங்ஸ்ன்றத தவிர்த்து இது எல்லா பேரண்ட்டும் இப்போ வந்து ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம். கண்டிப்பா ஸ்ட்ரகிள். அத வந்து போன் அடிக்ட்ல இருந்து கொண்டுட்டு வரது ரொம்ப பெரிய கஷ்டம். அதுக்காகவே பயமா இருக்கு போன் காட்டுறதுக்கு. சோ முடிஞ்ச அளவுக்கு பேரண்ட்ஸ் போன் காட்டுனீங்கன்னா கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நிறைய டாய்ஸ் வந்துருச்சு, ஆக்டிவிட்டீஸ் இருக்கு, நிறைய இருக்கு. அதை வந்துட்டு பார்த்துட்டு நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். கண்டிப்பா குழந்தைங்கள ஒரு நல்ல ஒரு சைல்டு ஹெல்த்தியான ஒரு என்ன சொல்றது, ஹெல்தியான என்விரான்மெண்ட்ல வரணும். கரெக்ட். ஓகே ஓகே. இப்போ நம்ம பேல் பூரி பார்த்தலாமா? ஓகே. நம்ம பேல் பூரி வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலா ஒரு மிக்ஸ் கொடுத்தாச்சு. இதுல ஃபைனலா கொஞ்சம் ஃபியூ டிராப்ஸ் ஆஃப் லெமன் வந்து ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம பேல் பூரி ரெடி ஆயிடுச்சு. இல்ல கொஞ்சம் கூட எண்ணெயே சேர்க்காதனால பீனட்ஸ் பூரி எல்லாமே ஹெல்தியான இன்கிரிடியன்ட் தான், வெஜ்ஜீஸ் எல்லாம். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக உங்கள் குழந்தைங்க கொடுக்கலாம். 2+ இயர்ஸ்க்கு இது கொடுங்க. ஏன்னா பீனட்ஸ் இதெல்லாம் சோக்கிங் ஹசார்டு, சோக்கிங் இருக்கு. ப்ளஸ் இதில் நம்ம வந்து சில பேர் வந்து அவிச்ச வேர்க்கல்ல போடுறாங்க, அதுவுமே டேஸ்டியா இருக்கும். மாங்காய் போடலாம், மாங்காய் வெள்ளரிக்காய் கூட சில பேர் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடலாம். ஆஸ் யுவர் விஷ். இதில் என்னென்ன நம்ம போட்டால் ஃப்ளேவராக இருக்கணும் உங்களுக்கும் தெரியும். இது எங்கள் ஸ்டைலில் ஒரு சிம்பிளான இன்ஸ்டன்ட் ஹெல்தியான ஒரு ஸ்நாக். ஓகே ஓகே. பேல் பூரி மிக்சர் எல்லாம் கூட எல்லாமே நம்ம ஆட் பண்ணா அது அதுக்கு ஏற்ற டேஸ்ட் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வகையிலாவது வெஜிடபிள்ஸ் வந்து குழந்தைங்களுக்குள்ள நம்ம வந்து சேர்த்துடலாம். ஓகே. இப்போ இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஓகே ஓகே. இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம். பீனட்ஸோட சேர்த்து எடுப்போம். புடி. நல்லா கிரன்ச்சியாக வருதுல்ல? உப்பெல்லாம் சரியா இருக்கா? ஸோ இப்போ நான் வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறேன். கண்டிப்பா உப்பு, காரம், அந்த லெமனோட பிடிப்பு எல்லாமே சேர்ந்து சூப்பரா இருக்கு. வெரி டேஸ்டி. அது எப்படி அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வருதுன்னு தெரியல. எல்லாமே வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி தான் போகிறோம், ஆனால் ஒரு டேஸ்ட் கொடுத்தது சூப்பர். எல்லாமே ஒரு நம்ம ஊர் ஸ்நாக்ஸே அப்படிதான். நம்ம ஊர் ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இந்த டிஷ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எங்களுக்கு கமெண்ட்டாக சொல்லுங்கள். ஸோ இந்த டிஷ்ஷில் யார் எல்லா வீட்டில் அடிக்கடி செய்வீங்கன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். பிகாஸ் இது நாங்கள் மஸ்ட்டாக ஈவினிங்கில் வந்துட்டு கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்ருவோம். இதை ஒரு இதில் போட்டுட்டு ஒரு டீயை போட்டுட்டு டெரஸ் போயிட்டேன்னா சூப்பர் வைபாக இருக்கும், வேற லெவல். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சு கமெண்ட்டை சொல்லுங்க. வேற ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியோட நாங்கள் அகைன் உங்களை மீட் பண்ணுறோம். Until then, bye from Nikki Sisters. Bye.